எப்படி நம்ம எப்படி மசாலா ரெடி பண்ணலாம் பாருங்க. ஒன்றும் பெரிய மசாலா இல்லைங்க, வீட்டு மசாலா தான். இது அந்த மீன் வாங்கின கடையிலே நம்மளுக்கு கொடுத்தாங்க. இதே போடுங்க போதுன்னாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் மீன் மசாலா, அப்புறம் கொஞ்சம் எண்ணெய். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா விரால் மீன் தான் பண்ண போகிறோம். விரால் மீன் நானும் சாப்பிட்டதில்லை இது வரைக்கும். எங்கள் அம்மாவுக்கும் தெரியாது, வீட்டில் யாரும் இல்லை, நான் மட்டும் தான் பைத்தியக்காரன் உட்காந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி இதை வாங்கிட்டு சமைக்கலாம், ஏதோ ருசியாக சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. நீங்களாம் யார் இந்த மாதிரி விரால் மீன்? நான் இது வரைக்கும் விரால் மீன் சாப்பிட்டதே கிடையாது. வீட்டில் அதிகமாக எடுக்கிறதுன்னு பார்த்தா பாறை, ஜிலேபி, ரோகு, இதெல்லாம் தான் நாங்கள் வீட்டில் அதிகமாக எடுப்போம். அப்படின்னா கோழிக்கறி, அதுதான் அதிகமாக சாப்பிடுவோம். ஃபஸ்ட் டைம் வந்து விரால் மீன் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? எங்கள் அம்மாவுக்கு தெரியாது வேறு, இது வேறு திட்டுவாங்க. முடிச்சதுக்கு எதையோ நான் வந்து திருப்பி ஆடா அப்படின்ட்டு. சூப்பராக இருக்குது. தெரியுதா எப்படி? ஐயா அது மசாலா சரியாக போடலையே, அப்போ போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படியே ஒரு அரை மணி நேரம் ஊறணும். ஊறினதுக்கு அப்புறம் எப்படி நல்லா வந்துடணும். அது ஒன்று தான், வேறு ஒன்றும் யோசனை இல்லை எனக்கு. யாரெல்லாம் இந்த மாதிரி வீட்டில் தனியாக செஞ்சு சாப்பிட்ருக்கீங்க? நான் அடிக்கடி சாப்பிடுவேன். இது வந்து விரால் மீன் சொல்லியிருக்கேன், இன்னொரு தடவை சொல்கிறேன். எப்பயுமே மீனுக்கு வந்து எண்ணெய் அதிகமாக தேவைக்கூடாது. அப்படியே லைட்டாக அப்படியே இந்த எண்ணெயிலேயே பெரட்டி எடுத்தோம்னா ஆனால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இல்லைன்னா இன்னைக்கு சூப்பராக சமைக்கிறோம். வீட்டில் சும்மா இருக்கிறப்ப என்ன வேலை இருக்குது? இதுதான் வேலை. அப்படியே ஃப்ரைட் ரைஸ் மாதிரி ஆயிருமே, வேணாம். லைட்டாக அப்பப்போ திருப்பி விட்டுட்டா போதும். பாதி வெந்துருச்சுன்னா அப்படி திருப்பி போட்டோம்னா எப்படி பொன்னிறமாக வந்துருக்கு பார்த்தீங்களா? இப்படி பார்க்குறப்ப தான் நம்மளுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. இதை சாப்பிட்ணுன்னு நினைக்கிறப்ப தான் சந்தோஷமாக இருக்கும். நீங்களும் அந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக எனக்கு நல்லா தான் வருது. உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. பெரிய சமையல்காரங்க குக்கு அந்த அளவுக்குலாம் ஒன்றும் தேவையில்லை, சிம்பிளாக இருந்தால் போதும். ஓகே, நல்லா வெந்துருச்சு. பார்த்தாலும் தெரியுதா, நல்லா வெந்திருக்கு. இது இப்படி ஒன்று ஒன்றா எடுத்து எப்போ போடுறது? எடுத்து இப்படி காமிச்சிட வேண்டியது தான். பார்த்தாலே தெரியும் நல்லா வெந்திருக்கு. ஆனால் சூடாக இருக்குது, தொட முடியல. ஒரு நிமிஷம் ஆகட்டும். ஆறுச்சுன்னா சாப்பிட்றலாம். எப்படின்னு சொல்கிறேன், சாப்பிட்டு சொல்கிறேன். தெரியுதா எப்படி இருக்குது பார்த்தீங்களா? எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படி நல்லா வந்திருக்குது. கறி நல்லா பிரிஞ்சு வருது, சூப்பராக இருக்குது. அப்படியே எண்ணெய் வடி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கும். தெரியுதா கறி?
யாரெல்லாம் இந்த மாதிரி வீட்டில் தனியாக இருக்கிறப்ப இந்த மாதிரி எடுத்து சமைச்சு சாப்பிடுவீங்க? நான் அடிக்கடி சாப்பிடுவேன் இந்த மாதிரி. சூப்பராக இருக்குது. இதே மாதிரி யாரெல்லாம் பண்ணுவீங்களோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய் பைடீஸ்.